தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். நம்ம வாஸ்துப்படி வீடும் நல்லா இருக்கு, வாசலும் நல்லா அமைஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தோம்னா பெண்கள் வந்து ரொம்ப கில்லாடியா இருப்பாங்க. இந்த வீட்டில் கணவன் மனைவிக்குள்ள இருக்கும் ஒற்றுமை வந்து நல்லா அந்யோன்யமா இருக்கும். இந்த டாய்லெட் பாத்ரூமும் வந்து தென்கிழக்குல வந்து கண்டிப்பா வரக்கூடாத ஒரு அமைப்பு. தென்மேற்குல பணம் வைக்கக்கூடிய அமைப்பு, பணம் தங்கும் அமைப்பு, பணம் சேமிக்கும் அமைப்பு. பணம் சேமிக்க முடியுமானா கண்டிப்பா பணம் சேமிக்க முடியும். வாஸ்து மட்டுமே கரெக்டா இருந்து பலன் அளிக்குமானா அது கண்டிப்பா அளிக்காது. அந்த இடத்துல ஜாதகமும் சப்போர்ட் பண்ணாதான் நம்ம வந்து அது கொடுக்குற வாஸ்து வந்து அங்க வேலை செஞ்சு ஒவ்வொரு லக்னத்துக்கும் நம்ம வந்து என்ன மாதிரியான எந்த திசையில வந்து வாசல்கள் வரலாம், எந்த திசையில வந்து வாசல்கள் வரக்கூடாது அப்படின்றதெல்லாம் இருக்கு. வடமேற்குன்னு சொல்லக்கூடிய இந்த திசையை வந்து கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருந்தால் இங்க என்ன பண்ணா மனநிலை பாதிக்கப்படும். புதன், குரு, சூரியன் 3 பேருமே வந்து ஜாதகத்துல ஒரு நல்ல அமைப்புல இருந்தாங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்ல ஆரோக்கியமான நிகழ்வுகள் எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து நல்லபடியா அமையும். கிழக்கு சார்ந்த பகுதிகளில் வந்து போதிய சூரிய வெளிச்சம் இல்லாமல் இருப்பதும் உங்களுக்கு வந்து உயிரணு குறைபாடுகள், விந்தணு நீர்த்து போதல், இது மாதிரி பிரச்சனை இருக்கும். குரு வந்து சாதகமான ஒரு நிலைமையில இல்லைன்னா இவங்களுக்கு வந்து மறைமுக குழந்தை இருக்குமானா கண்டிப்பா மறைமுக குழந்தை இருக்கும். ஃபோன் கீழே வந்து உடையிறது, டிவி ரிப்பேர் ஆகுறது, இது மாதிரி எலக்ட்ரானிக் பொருட்கள்லாம் வந்து அடிக்கடி ரிப்பேர் ஆகுதுன்னா உங்க வீட்டில் வந்து கிழக்கோ தெற்கோ வந்து ப்ராப்ளமா இருக்கு. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிச்சுக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு ஏஎல்பி ஜோதிடர் வாஸ்து நிபுணர் கிரி ஜானகிராமன் அவர்கள் தான் இன்னைக்கு நம்மோடு இணைஞ்சிருக்கிறாரு. இவர்கிட்ட வாஸ்துவை பத்தி பல கேள்விகளையுமே கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் சார். இப்போ 12 லக்னங்களுக்கான வாசல் அப்படிங்கிறது கரெக்டா அமைஞ்சதுன்னா எப்படி இருக்கும், அப்படி சரியா அமையலன்னா எப்படி இருக்கும் சார் வாழ்க்கை? இந்த 12 லக்னங்களுக்கான வாசல்கள் பார்க்கும்போது முதல் மேஷ லக்னம் பார்ப்போம். இந்த மேஷ லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயுமே அக்ஷய லக்ன பദ്ധதியில் வந்து அக்ஷய வாஸ்துன்னு ஒன்று இருக்குது. இந்த அக்ஷய வாஸ்துவில் நம்ம என்ன சொல்கிறோன்னா நம்மளுடைய ஏஎல்பி லக்னத்திற்கு 4ஆம் இடம் தான் வந்து நம்மளுடைய வீடு. இந்த அந்த 4ஆம் இடத்தை தான் வந்து நம்ம வந்து பிரதானமாக வச்சு வீட்டுக்கு வந்து வாஸ்து போன்ற அமைப்புகளை வந்து அக்ஷய வாஸ்துல வந்து பார்ப்போம். இப்போ இங்கே ஒரு விஷயம் நம்ம என்ன பார்க்கணுன்னா இந்த அக்ஷய வாஸ்துல வந்து மூர்த்தி சார் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த கிரகங்களோட வேல்யூன்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணி கொடுத்துருக்காரு. அவருடைய ஆராய்ச்சியில் இது பண்ணி இந்த கிரகங்களுடைய வேல்யூ எவ்வளோ இருக்குது, எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, குரு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, சனி எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்றத நம்ம ஜாதகத்தை வச்சு அதை பர்சன்டேஜ் இது பண்ணுறாரு. இப்போ அது மாதிரி பார்க்கும்போது ஒவ்வொரு லக்னத்துக்கும் நம்ம வந்து என்ன மாதிரியான எந்த திசையில் வந்து வாசல்கள் வரலாம், எந்த திசையில் வந்து வாசல்கள் வரக்கூடாது அப்படின்றதெல்லாம் இருக்குது கண்டிப்பாக. இப்போ மேஷ லக்னத்துக்கு வந்து பார்த்தோம்னா மேற்கு திசை வந்து இயற்கையாகவே அவங்களுக்கு வந்து அமைஞ்சிரும். மேற்கு திசைக்குள்ள வீடுகள் அமையும். மேற்கு திசை, கிழக்கு மற்றும் தெற்கு இந்த திசைகளில் அவர்களுக்கு வந்து வாசல்கள் அமைஞ்சால் நல்லா இருக்கும். இப்போ இந்த திசைகளில் அவங்களுக்கு வந்து வாசல்கள் அமைஞ்சு ஜாதகமும் வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை, சனி பகவான், சூரிய பகவான் இவங்கெல்லாம் வந்து ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலைமையில் இருந்தாங்கன்னா இவங்களுக்கு வந்து அந்த வீட்டில் வந்து நல்ல ஒரு பொருளாதார மேம்பாடு, ஆரோக்கியம் வந்து நல்ல ஆரோக்கியம், நல்ல வீடு வந்து பார்த்திங்கன்னா காற்றோட்டமான ஒரு வீடு, நல்ல ஜன்னல் அமைப்புகள், இது மாதிரி இதெல்லாம் வந்து நல்லபடியாக அமையும். இப்போ இதே வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மேற்கு திசையோ இல்லை தென்மேற்கு திசையோ இல்லை வடமேற்கு திசையோ வந்து பாதிக்கப்பட்டு இருந்தால் இப்போ இந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு வந்து என்ன வந்து குறைபாடு இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ தென்மேற்கு திசை வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இது வந்து மேற்கு சம்மந்தப்பட்ட இதில் வந்து தென்மேற்கும் வரும், வடமேற்கும் வரும். இப்போ தென்மேற்கு திசை வந்து பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆண் மகனுக்கும் வந்து ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மை இதெல்லாமே வந்து தென்மேற்கு திசையில் வரும். இப்போ தென்மேற்கு திசையில் மெயினாக பிரதானமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகுவோட ஆதிக்கத்தில் வரும். மேற்கு வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானோட ஆதிக்கத்தில் வரும். இப்போ இங்கே தொழில் சார்ந்த அமைப்புகள் வந்து ஒரு பிரச்சனையை கொடுக்குமானா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் தென்மேற்கு திசை பாதிக்கப்பட்டிருந்தால், நீங்கள் மேஷ லக்னமாக இருந்தால் உங்களுக்கு தொழில் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளில் பாதிப்பு இருக்குமானா கண்டிப்பாக பாதிப்பு இருக்கும்.
ஸோ இது மாதிரி வந்து நம்ம ஒவ்வொரு நிகழ்வையும் வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ இதே இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு நல்லா இருக்கார் அப்படின்னா நீங்கள் வந்து வடகிழக்கை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போது வடமேற்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேஷ லக்னக்காரங்களுக்கு வந்து வடமேற்குன்னு சொல்லக்கூடிய இந்த திசையை வந்து கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருந்தால் இவங்களுக்கு என்ன பண்ணால் மனநிலை பாதிக்கப்படும். இந்த வீட்டில் வந்து பெண்கள் வந்து ஒரு தவறான முடிவெடுக்கக்கூடிய தன்மை, காதல் வயப்பு விடக்கூடிய தன்மை, இது மாதிரியான நிகழ்வுகள்லாம் வந்து உங்களுக்கு இந்த வடமேற்கு திசையில் வந்து இது பண்ணக்கூடும். இப்போ இந்த வடமேற்கு திசைக்கு வந்து நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் கூட கொடுக்கலாம். இது வந்து காதல் வயப்படக்கூடிய ஒரு மூலைன்னு கூட சொல்லுவோம். இந்த வடமேற்கு மூலையில் தவறான ஒரு வாசல் அமைப்பு வந்து விட்டால் என்ன ஆகுன்னா, அங்கே வந்து ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் ஒன்று வந்து ஷேர் பண்ணுறோம். ஒரு 54 வயதுடைய நபர், அவர் வந்து ஒரு நிறுவனத்தோட அதிபர். இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அந்த வீட்டுக்கு எதிர்த்த வீட்டில் ஒரு பெண் வராங்க. அந்த பெண் வந்து இவங்க வீட்டுக்கு வரப்போக ஒரு தொடர்பில் இருக்காங்க. இப்போ தொடர்பில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பெண் இந்த ஆண் மேலே வந்து ஒரு ஈர்ப்பின் பால் அவங்க வந்து 2 பேரும் நெருக்கமாக பழகுறாங்க. இவருக்கும் வந்து அந்த பெண்ணை பிடிச்சி போகுது. பெண்ணை பிடிச்சி போனதுக்கப்புறம் ஏதோ ஒரு சண்டையில் வந்து அந்த பெண் வந்து வேறு இடத்துக்கு வந்து மாறிடுறாங்க. ஆனால் இவரால் வந்து அந்த நிகழ்வை வந்து மறக்க முடியல. இப்போ 54 வயசானாலும் காதல் வந்து இவருக்கு அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக நிற்கிது. அப்போது வீட்டில் சண்டை போட்டு எனக்கு அந்த பெண் தான் வேணும் ஓப்பனாகவே கேட்குறாரு. ஸோ அப்போ இந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து காதல் வயப்படக்கூடிய நிகழ்வுகள். ஏன் அந்த இடத்துல காதல் வயப்படக்கூடிய நிகழ்வுகள் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா, இந்த வடமேற்கு வந்து பார்த்திங்கன்னா சந்திரனோட ஆதிக்கம் நிறைந்த அமைப்பு. இந்த சந்திரன் வந்து நம்மளை கரெக்டாகவே யோசிக்க விட மாட்டார். இந்த சந்திரன் வந்து கரெக்டாக யோசிக்க விடாதனால நம்ம வந்து தடுமாற்றங்களுடன் கூடிய ஒரு மனநிலையில் இருக்கிறதுனால இந்த இடத்துல இந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்கும். மேஷ லக்னக்காரங்களுக்கு இந்த இடத்துல வாசல் அமையணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதை தொடர்ந்து ரிஷப லக்னக்காரங்களுக்கு எந்த இடத்துல வாசல் அமையணும் சார்? ரிஷப லக்னக்காரங்களுக்கு தெற்கு மற்றும் மேற்கு இந்த வாசல்கள் வந்து இயற்கையாகவே அமையும். இந்த தெற்கு மற்றும் மேற்கு என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து தெற்கில் வந்து அவங்களுக்கு வந்து நிறைய பயனுள்ள அமைப்புகள் வந்து இருக்கும். தெற்கில் வந்து ஆளுமை, அதிகாரம், அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு, அது மாதிரி அமைப்பு எல்லாமே வந்து தெற்கு சார்ந்த இதில் வந்து வரும் உங்களுக்கு. இப்போ மேற்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் வந்து ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டது, வேலையாட்கள் சம்மந்தப்பட்டது, இதெல்லாமே வந்து ஒரு நல்ல நிலைமையில் இருக்கும் வாசல்கள் வந்து நல்லா அமைந்தால். இதே வந்து வாசல்கள் வந்து நல்லா அமையலை அப்படின்னா உங்களுக்கு வந்து கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அப்புறம் வந்து தீக்காயங்கள், அது மாதிரியான சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் வந்து இந்த இடத்துல வந்து நிறையவே வரும். தெற்கு தென்மேற்கு மூலையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சரியான ஒரு அமைப்பு இல்லை இந்த வீட்டில் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே ஆண்களோட ஆதிக்கம் வந்து கம்மியாயிரும். இங்கே ஆண்களோட ஆதிக்கம் கம்மியாகிறதுனால என்ன ஆகுன்னா, இந்த வீட்டில் வந்து பணவரவு, தனவரவு, இது எல்லாமே வந்து நிர்வகிக்கக்கூடிய இடம் வந்து யாருக்கு போயிடும்னா பெண்களுக்கு போயிடும். அப்போ இந்த வீட்டில் வந்து பெண்களுக்கு தான் வந்து டாமினேஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இந்த தென்மேற்கு மூலை பாதிக்கப்பட்டால் கண்டிப்பாக அந்த வீட்டில் வந்து பெண்கள் தான் வந்து நிறைய முடிவெடுப்பாங்க. ஆண்கள் வந்து முடிவெடுக்கக்கூடிய தன்மையில் இருக்க மாட்டாங்க. ஸோ இது மாதிரி வந்து பல நிகழ்வுகள் வந்து நம்ம தென்மேற்கு மூலை பாதிக்கப்பட்டால் சொல்லலாம். ரிஷபத்தை தொடர்ந்து மிதுன லக்னக்காரங்களுக்கு வாசல் எந்த இடத்துல அமையணும் சார்? மிதுன லக்னக்காரங்களுக்கு வந்து தெற்கு, மேற்கு, வடமேற்கு. இந்த வடமேற்கில் வந்து பார்த்திங்கன்னா வடக்கு சார்ந்த மேற்கு வந்து சுத்தமாக ஆகாது. ஏன்னா அது நீச்ச பாக்கத்தில் வரும். மேற்கு சார்ந்த வடக்கு வந்து நல்லா வரும். அந்த வாசல் வந்து யூஸ் பண்ணலாம் அவங்க. இப்போ இந்த வாசல்லாம் யூஸ் பண்ணும்போது இவங்களுக்கு கிரக வேல்யூவும் நல்லா இருந்து ஜாதகமும் நல்லா பொருந்தி வந்தது, ஜாதகமும் நல்லா இருந்ததுன்னா இவங்க வந்து அந்த இடத்துல ஒரு நல்ல ஆளுமை, அதிகாரம் மிக்கவர்களாக வந்து இருப்பாங்க அந்த இடத்துல. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இவங்க வந்து முடிவெடுக்கக்கூடியது வந்து நல்ல ஒரு சிந்தனை, செயல்திறன், இந்த முடிவெடுக்கும் திறன், அந்த மனம் வந்து நல்லா ஒருங்கிணைத்து வந்து செயல்படும் இவங்களுக்கு. இப்போ இதுவே வந்து உங்களுக்கு ஜாதகமும் சரியில்லை, இந்த இடத்துல வந்து வடமேற்கு மூலையும் வந்து சரியில்லைன்னா மனநலம் சார்ந்த பாதிப்புகள் வந்து கண்டிப்பாக இந்த வீட்டில் இருக்குமானா இருக்கும். கோர்ட்டு கேஸு, பேங்க் லோன்ஸு, இந்த ஹெவி ப்ரெஷர்லாம் வந்து பேங்க் லோனோட ஹெவி ப்ரெஷர்லாம் வந்து அனுபவிக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா வடமேற்கு மூலை வந்து பாதிக்கப்பட்டிருந்தால் இவங்களுக்கு வந்து அந்த ஹெவி ப்ரெஷர்லாம் இருக்கும். வெளிநாட்டில் வசிக்கிறவங்க இவங்க வீடோட அமைப்பெல்லாம் பார்த்திங்கன்னா வடமேற்கு மூலை வந்து பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்புலாம் வந்து இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு வீட்டுக்கு வந்து வாஸ்து பார்க்க போகிறோம். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வடமேற்கில், வடக்கு சார்ந்த மேற்கில் வந்து அவங்க வந்து வாசல் வச்சுருக்காங்க.
இப்போ அவங்க வடக்கு சார்ந்த மேற்கில் வந்து வாசல் வச்சுருக்கும் போது இது வந்து முற்றிலும் ஒரு தவறான அமைப்பில் இருக்குது. நீங்கள் வந்து வாசல் வந்து கண்டிப்பாக, ஏன்னா நம்ம வந்து நிறைய சேஞ்ச் பண்ண சொல்ல மாட்டோம், ஆனால் தவிர்க்க முடியாத சுச்சுவேஷனில் வந்து சேஞ்ச் பண்ணால் தான் அங்கே நல்லது நடக்கும், அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஜாதகமும் அப்படி தான் இருக்குன்னா அதை வந்து சேஞ்ச் பண்ண சொல்லுவோம். இப்போ நீங்கள் வந்து வடக்கு பக்கமே வந்து கிழக்கு சார்ந்த வடகிழக்கு இல்லை மத்தியம பகுதியில் வந்து நீங்கள் வந்து வாசல் கண்டிப்பாக மாற்றி அமைக்கணும். அப்போ தான் உங்கள் பேங்க் லோன்லாம் வந்து பிரச்சனையெல்லாம் வந்து சால்வ் ஆகும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க வந்து வாசல் வந்து மாற்றி அமைச்சாங்க. மாற்றி அமைச்சதுக்கப்புறம் அவங்க வந்து பேங்க் லோன்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்தையும் வந்து பேங்க்லேருந்து மீட்டுட்டாங்க. ஸோ அது மாதிரி நிகழ்வுகளும் நம்ம வந்து சொல்ல முடியும். இப்போ கடக லக்னக்காரர்களுக்கு எந்த திசையில வாசல் அமையணும் சார்? கடக லக்னக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வடக்கு திசை வந்து நல்லா உங்களுக்கு வந்து ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு திசையாக இருக்கும். இந்த வடக்கு திசை வந்து நல்லா அமைந்து விட்டாலோ, அவங்களுக்கு வந்து ஜாதகம் நல்லா இருந்தாலோ, அவங்களுக்கு வந்து இந்த பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் வந்து நல்லாவே இருக்கும். நல்ல பொருளாதாரத்தில் வந்து சீக்கிரமாக உயர்வடையக்கூடிய வந்து லக்னம் வந்து பார்த்திங்கன்னா கடக லக்னம் கூட சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு வாசல் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாகவே புதனோட திசையில் குபேரனோட திசையில் அமைஞ்சிரும். அப்படி அமையும் போது அவங்களுக்கு வந்து பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் அதெல்லாமே வந்து ஒரு நல்ல முன்னேற்றத்தை வந்து கொடுக்குமானா கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். ஆனால் அதே புதன் வந்து அங்கே வந்து கெட்டு போய் இருந்தாலோ, இல்லை வந்து வடக்கு பக்கம் வந்து மூடி இருக்கிறக்கூடிய ஒரு அமைப்பு, ஜன்னலே இல்லை அந்த இடத்துல, வேறு வாசல் இருக்குது, எனக்கு வந்து வடக்கு பக்கம் வந்து வேற ஒருத்தரோட வீடு இருக்குது, இது காமன் வால் வந்து வடக்கு பக்கம் இருக்குது, இது மாதிரியெல்லாம் வந்து நிறைய நிகழ்வுகள் வந்து நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் பார்க்குறோம். இப்போ அந்த இடத்துலலாம் வந்து நம்ம என்ன மாதிரியான ஒரு பாதிப்பை பார்க்குறோம்னா, அங்கே பொருளாதாரம் சார்ந்த நிகழ்வுகள், படிப்பு சார்ந்த நிகழ்வுகள், படிப்பில் வந்து தடை, இந்த படிப்பில் தடை வர்றதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வடக்கும் வடக்கு சார்ந்த திசைகளும் வந்து மூடப்பட்டிருப்பதும், ஜன்னல் இல்லாத ஒரு அமைப்பும் வடக்கு சார்ந்த திசைகளில் வந்து உங்களுக்கு பெரிய பாதிப்பை கொடுக்குதானா கண்டிப்பாக வந்து பாதிப்பை கொடுக்குது. இதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, அக்ஷய லக்ன பദ്ധதியில் வந்து மூர்த்தி சார் வந்து கிரகங்களோட வேல்யூன்னு சொல்லிட்டு ஒன்று டிசைன் பண்ணி கொடுத்துருக்காரு. இப்போ இந்த கிரகங்களுடைய வேல்யூ பார்த்துட்டு, சரி நம்மளுக்கு வந்து வடக்கு பக்கம் வந்து இல்லை, ஓப்பன் இல்லை, ஜன்னல் இல்லை, இப்போ அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணலாம் அந்த வீட்டில் அப்படின்போது மற்ற கிரகங்களோட வேல்யூஸ் செக் பண்ணிவிட்டு அதுக்கு ஆல்டர்னேட்டாக வேறு எந்த கிரகத்தை யூஸ் பண்ண சொல்லணும், வேறு எந்த திசையை வந்து யூஸ் பண்ணால் இவங்களுக்கு வந்து படிப்பு நல்லா வரும், பொருளாதாரத்தில் இவங்க வேறு என்ன பண்ண முடியும், அடுத்த திசையை வந்து என்ன யூஸ் பண்ண சொல்லலான்றதை நம்ம அக்ஷய லக்ன பദ്ധதியில் வந்து தெளிவான ஒரு தீர்வு கொடுக்கலாம். இந்த வடக்கு திசை வந்து சரியாக அமையவில்லை அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா, இந்த நீர் சம்மந்தப்பட்டது வந்து நம்மளுக்கு சரியாகவே இருக்காது. இந்த நீர் சம்மந்தப்பட்டது சரியாக இல்லைனாலும் நம்மளுக்கு வந்து அந்த 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மார்பு, நுரையீரல் சம்மந்தப்பட்ட வியாதிகளும் வந்து சீக்கிரமாக வந்து வருமானா அந்த பாதிப்புகளும் அந்த வீட்டில் வந்து கண்டிப்பாக இருக்கும். சிம்ம லக்னக்காரர்களுக்கு வாசல் எந்த பக்கம் அமையணும்? சிம்ம லக்னக்காரர்களுக்கு வடக்கும் வடகிழக்கு சார்ந்த திசைகளிலும் வந்து வாசல் அமைச்சிக்கிறது வந்து நல்ல அமைப்பை தரும். இந்த வடக்கும் வடகிழக்கும் சொல்லும்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா புதன், குரு, சூரியன் 3 பேருமே வந்து ஜாதகத்தில் ஒரு நல்ல அமைப்பில் இருந்தாங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்ல ஆரோக்கியமான நிகழ்வுகள், பொருளாதாரம் சார்ந்த நிகழ்வுகள், யோசிக்கும் திறன், சிந்திக்கும் திறன், அந்த வீட்டுக்கு எனர்ஜி ரிசீவிங் பாயிண்ட்டுன்னு சொல்கிறதே நம்ம இந்த வடகிழக்கு மூலையை தான் சொல்லுவோம். அப்போ வீட்டினுடைய மூத்த பையனுக்கு உண்டான நிகழ்வுகள், புகழ், பதவி, பொருளாதாரம், செல்வம், கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து நல்லபடியாக அமையும். இப்போ இதுவே வந்து அவங்களுக்கு வந்து அந்த வடகிழக்கு மூலையோ இல்லை வடக்கு சார்ந்த இடமோ இல்லை கிழக்கு சார்ந்த இடமோ அவங்களுக்கு வந்து பாதிக்கப்பட்டிருந்தால், ஜாதகமும் உங்களுக்கு அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாத ஒரு நிலைமையில் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்னென்ன பிரச்சனைகள் வரும்னா, உங்களுக்கு எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம்னு சொல்லுவோம். அப்படி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு வீட்டுக்கு வந்து தலைன்னு சொல்லக்கூடிய இடம் வடகிழக்கு மூலை தான். இந்த வடகிழக்கு மூலை வந்து பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த வீட்டில் வந்து ஆண் மகனுக்கு கண்டிப்பாக ஒரு பிரச்சனை இருக்கும், வீரிய குறைபாடு இருக்கும், விந்தணு குறைபாடு இருக்கும், அந்த இருக்குமானா கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லலாம். அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் தான் வந்து ஒரு சம்பாதிக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் இருப்பாங்க, பெண்கள் தான் முடிவெடுக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் இருப்பாங்க, ஆண்களுக்கு வந்து அங்கே முக்கியத்துவம் வந்து தரப்பட மாட்டாது. அந்த மாதிரி அமைப்பு தான் வடகிழக்கு மூலை பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த அமைப்பு தான் கண்டிப்பாக இருக்கும். இந்த அரசியல் சொல்லக்கூடியது, பதவி, புகழ் எல்லாமே வந்து அங்கே பாதிக்கப்பட்டிருக்கும் அந்த வடகிழக்கு மூலை பாதிக்கப்பட்டால். ரெண்டாவது, வீட்டுக்கோட மொத்த எனர்ஜியுமே வந்து வடகிழக்கு மூலையில் இருந்து தான் நம்ம வந்து எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகுது. அதனால் மேக்சிமம் வடகிழக்கு மூலையை வந்து கட்ட ஆகாமல் நேராக அமைச்சிக்கிறது வந்து நல்ல சிறப்பான பலனை தரும். வடகிழக்கு மூலை அந்த கிழக்கு சம்மந்தப்பட்ட பகுதிகளில் வந்து இவங்க வீட்டில் வந்து ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் இவங்க வீட்டில் என்ன ஆகும்னா எப்போவுமே வந்து ஒரு
கழிவு நீர்ன்றது வந்து எந்த இடத்துலையாவது ஒரு இடத்துல வந்து லீக் ஆகிட்டே இருக்கும். இந்த கழிவு நீர் லீக் ஆகிட்டே இருந்ததுன்னு நம்ம வந்து பார்த்தோம்னா அந்த வீட்டில் வந்து கண்டிப்பாக வாஸ்து குறைபாடு இருக்குமானா கண்டிப்பாக வாஸ்து குறைபாடு இருக்கும். இப்போ கன்னி லக்னக்காரர்களுக்கு வாசல் எப்படி அமையணும் சார்? இந்த கன்னி லக்னக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வடக்கு கிழக்கு வடகிழக்கு இந்த சார்ந்த திசைகள் வந்து நல்ல ஒரு பலனை கொடுக்குமான ஒரு அமைப்புகள் இருக்கும். இந்த அமைப்புகள் வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி வடக்கு வந்து பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள், படிப்பு, அறிவுத்திறன், யோசிக்கும் திறன், இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். இப்போ இதே வந்து ஜாதகமும் அவங்களுக்கு வந்து இணைஞ்சு இருந்ததுன்னா இவங்களுக்கு வந்து புகழ், கீர்த்தி, கௌரவம், செல்வாக்கு எல்லாமே வந்து கூடி வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டின் வந்து 2வது மகனுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பை வந்து கொடுக்கும். ஏன்னா கிழக்குன்னும் போது வீட்டின் வந்து 2வது மகனுக்கு வந்து ஒரு அந்த இடத்துல தலைவாசல் வச்சு நம்ம வந்து இது பண்ணும்போது ஒரு நல்ல அமைப்பை வந்து கொடுக்கும். அது இப்போ இந்த அமைப்பெல்லாம் சரியில்லை, ஜாதகமும் சரியில்லை அப்படின்னும்போது இவங்களுக்கு வந்து என்னென்ன பிரச்சனைகள் அங்கே வந்து கொடுக்குன்னா, இவங்க அப்போ தான் வந்து என்ன பண்ணுவாங்க, ஈசானிய மூலையில் போயிட்டு ஏதாவது ஒரு பள்ளம் எடுக்கிறேன்னு எடுப்பாங்க. இப்போ அந்த இடத்துல வந்து ஒரு போர்ட்டிகோவை கட் பண்ணுவாங்க. கட் பண்ணி இவங்களாவே ஒரு வாஸ்து குறைபாடை தானாக உருவாக்கிக்குவாங்க. வாஸ்து குறைபாடை தானாக உருவாக்குனா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கிழக்குன்றது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா இந்திரனோட திசைன்னு சொல்லுவோம். இந்த கிழக்கும் இங்கே சம்மந்தப்படுறதுனால இங்கே வந்து இந்திரியம் குறைபாடு, வீரியம் குறைபாடு, ஸோ குழந்தையின்மை பிரச்சனைக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஸோ அதனால் எப்பயுமே வடகிழக்கு சார்ந்த பகுதிகள் வந்து கிழக்கு சார்ந்த பகுதிகளிலும் வந்து நம்ம வந்து ரொம்ப கவனமாக வந்து கையாளலாம். கிழக்கு சார்ந்த பகுதிகளில் வந்து போதிய சூரிய வெளிச்சம் இல்லாமல் இருப்பதும் வந்து உங்களுக்கு வந்து உயிரணு குறைபாடுகள், விந்தணு நீர்த்து போதல், இது மாதிரி பிரச்சனை இருக்கும். இப்போ நம்ம சமீபமாக வந்து சேலத்தில் ஒரு வாஸ்து பார்க்க போயிருந்தோம். இப்போ அங்கே வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு பக்கம் வந்து ஜன்னலே இல்லை, சூரிய வெளிச்சமே உள்ளே வரல. இப்போ அந்த இடத்துல வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் இருக்க ஒரு ஆண் மகனுக்கு வந்து ஒரு 4 வருஷமாக வந்து குழந்தை இல்லை அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து இருக்குது. இப்போ அந்த அமைப்புக்கு வந்து நம்ம என்ன தீர்வாக சொல்லியிருக்கோம்னா, நீங்கள் வந்துட்டு கிழக்கில் வந்து ஒரு 2 ஜன்னல் வைங்க, ஃபஸ்ட்டு சூரிய வெளிச்சம் உள்ளே வரணும், அப்போ தான் வந்து நம்மளுக்கு இந்த இந்திரனோட திசை வந்து நல்லா இருக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு அந்த விந்தணு குறைபாடு வந்து இருக்கணும். அதே மாதிரி அவருக்கு வந்து அக்ஷய லக்ன பദ്ധதியில் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் பாவம் வந்து நம்ம வந்து வீரியம் சொல்லுவோம். இந்த வீரியம் வந்து அவருக்கு இந்த ஜூலை மாதம்தான் அவருக்கு வந்து என்ன ஆகுதுன்னா அந்த வீரியத்தோட தன்மை மாறி அந்த கிரகம் வந்து நல்ல நிலைமைக்கு வருது. ஸோ அப்போது வாஸ்துவும் வீடுவும் அந்த ஜாதகமும் வந்து சேர்ந்து தான் வந்து ஒரு இடத்துல வந்து பயணிக்குது. வாஸ்து மட்டுமே கரெக்டாக இருக்குதான்னா, வாஸ்து மட்டுமே கரெக்டாக இருந்து பலன் அளிக்குமானா அது கண்டிப்பாக அளிக்காது. அந்த இடத்துல ஜாதகமும் சப்போர்ட் பண்ணாதான் நம்ம வந்து அது கொடுக்குற வாஸ்து வந்து அங்கே வேலை செஞ்சு அவருக்கு வந்து அந்த குழந்தை அமைப்புகள் வந்து உருவாகுமானா கண்டிப்பாக உருவாகும். துலாம் லக்னக்காரர்களுக்கு வாசல் எப்படி அமைய வேணும் சார்? துலாம் லக்னக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு திசை வந்து நன்மையை தரக்கூடிய திசையாக அமையும். இந்த கிழக்கு திசை வந்து நன்மை தரக்கூடிய திசையாக இவங்களுக்கு அமையும் போது இவங்களுக்கு ஜாதகமும் சேர்ந்து அங்கே பயணிக்கும் போது இவங்களுக்கு வந்து என்ன ஆகுங்கன்னா அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அரசாங்க உத்தியோகம், இதிலெல்லாம் வந்து இவங்க வந்து பெரிய பதவி, புகழ், இதிலெல்லாம் வந்து அடையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த கிழக்கு திசை சம்மந்தப்படும் போது நம்ம என்ன சொல்லுவோம்னா, கிழக்கில் வீட்டிற்கும் காம்பவுண்ட் வாலுக்கும் போதிய இடைவெளி கண்டிப்பாக இருக்கணும், அந்த சூரிய வெளிச்சம் வந்து உள்ளே வரணும்னு சொல்லுவோம். மேற்கை கம்பேர் பண்ணும்போது கிழக்கில் வந்து அதிக இடைவெளி விடணும். இது வந்து ரொம்ப முக்கியமாக வாஸ்துவில் வந்து பார்க்கணும் நம்ம. இப்போ இது மாதிரி இங்கே குறைபாடுகள் இருக்கும்போது அந்த வீடு வந்து சரியான அமைப்பில் இல்லை, நம்ம ஜாதகமும் வந்து 4ஆம் பாவமும் சரியில்லை அப்படின்ற ஒரு அமைப்பு வந்ததுன்னா கிழக்கில் வந்து கோபப்படுறது, டென்ஷன் ஆகிறது, அது மாதிரியான நிகழ்வுகள் வந்து உஷ்ணம் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள். ஏன்னா சூரிய வெளிச்சம் வந்து போதிய அளவு இல்லைன்னா அங்கே உயிரணுக்கள் குறைபாடு, அது மாதிரி சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளும் வந்து அங்கே கிழக்கு சார்ந்த பகுதிகளில் வரத்துக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போது இந்த கிழக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செடி மாதிரி அமைப்புகளை வந்து வச்சுக்கலாம். இந்த செடி மாதிரி அமைப்புகளை வைக்கும்போது உயரமான மரங்கள் வந்து கண்டிப்பாக கிழக்குலேயோ வடகிழக்குலேயோ வந்து உயரமான மரங்களை வந்து நம்ம வைக்கக்கூடாது. கிழக்கில் வந்து செடி, துளசி செடி, பூச்செடிகள், அது மாதிரி இதை வந்து வச்சுக்கிறது ஒரு நல்ல அமைப்பை தரும். விருச்சிக லக்னக்காரர்களுக்கு வாசல் எப்படி அமைய வேணும் சார்? இந்த விருச்சிக லக்னக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிழக்கும் வடக்கும் திசையும் வந்து ரெண்டுமே வந்து நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு திசைகள். இந்த 2 திசைகளில் வந்து வாசல் அமைந்து இவர்களுக்கு ஜாதகமும் நல்லா இருந்து வீடும் வாஸ்துப்படி எல்லாமே நல்லா அமைந்தா இவர்களுக்கு நம்ம ஏற்கனவே சொன்னது தான், பொருள், அதிகாரம், கீர்த்தி, புகழ், இது எல்லாமே வந்து நல்லா இருக்கும். இப்போ இவங்களுக்கு வந்து அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா
இந்த துப்பறியும் துறை, டிடெக்டிவ் ஏஜென்சி இதிலெல்லாம் வந்து ரொம்ப பெரிய ஆளாக இருக்கவங்கலாம் பார்த்திங்கன்னா இந்த விருச்சிக லக்னத்தில் இருக்கவங்க இருப்பாங்க. இப்போ இந்த விருச்சிக லக்னத்தில் இருக்கவங்க பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளில் பெரிய பதவிகளில் இருக்கவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக லக்னத்தில் இருப்பாங்க. உயர் பதவிகள், கௌரவ பதவிகள் அதெல்லாமே வந்து இவங்களை தேடி வரும். இதே விருச்சிக லக்னம் வாசல் வந்து ஒரு தவறான அமைப்பு இருக்குது, ஜாதகமும் வந்து நம்மளுக்கு வந்து இங்கே வேலை செய்யலை அப்படின்னும்போது இவங்களுக்கு இது எல்லாமே வந்து ஒரு நெகட்டிவாக மாறக்கூடிய ஒரு தன்மை. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சமைக்கக்கூடிய உணவுலேருந்து எல்லாமே வந்து இவங்களுக்கு வந்து ஒரு எதிர்மறையான ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையில் வந்து முடியும். இந்த விருச்சிக லக்னத்துக்கு வந்து நம்ம முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, இந்த தேவையில்லாத நிகழ்வுகள் வந்து நிறைய இவங்க வந்து ஈடுபடுவாங்க. தேவையில்லாத நிகழ்வுகள்னால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மறைமுக தொடர்புகள்னு சொல்லலாம். இந்த மறைமுக தொடர்புகள் இல்லீகல் அஃபேர்லாம் வந்து சொல்லலாம். இந்த இல்லீகல் அஃபேர்லாம் இது வந்து விருச்சிக லக்னம் மட்டும் கிடையாது, இது வந்து தவறான வாஸ்து அமைப்பும் இந்த விருச்சிக லக்னக்காரர்கள் இருந்தால், ஜாதகமும் சப்போர்ட் பண்ணலன்னா, இப்போ இந்த விருச்சிக லக்னம் பயணிக்கும் போது இவங்களுக்கு என்ன ஆகும்னா, விருச்சிக லக்னம் சொல்கிறது நம்ம அக்ஷய லக்ன பദ്ധதியில் சொல்கிறோம். இப்போ நம்ம எல்லாம் சொல்லிகிட்டே இருக்கிறது எல்லாமே வந்து அக்ஷய லக்ன பദ്ധதியில் அக்ஷய லக்னம் பயணிக்கும் போது தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அப்படி விருச்சிக லக்னம் பயணிக்கும் போது இவங்களுக்கு வந்து ஒரு இல்லீகல் கான்டாக்ட் இருக்குமா, ஒரு மறைமுக தொடர்பு இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். இப்போ இதுவே வந்து குரு வந்து அவங்களுக்கு அந்த இடத்துல வந்து மறைஞ்சிட்டாரு, குரு வந்து சாதகமான ஒரு நிலைமையில் இல்லைன்னா இவங்களுக்கு வந்து மறைமுக குழந்தை இருக்குமானா கண்டிப்பாக மறைமுக குழந்தை இருக்கும். இப்போது இது வந்து நம்ம ரியலாக வந்து ஒரு இடத்துல வந்து ஒருத்தருக்கு வந்து வாஸ்து பார்க்க போயிருந்தோம். அவர் வந்து நம்ம ஏஎல்பி ஸ்டூடெண்ட்டு தான், நான் வெளியில் சொல்லக்கூடாது, ஏஎல்பி ஸ்டூடெண்ட்டு தான் அவர். இப்போ இவருக்கு என்ன ஆகுதுன்னா, அவருக்கு போயிட்டு வீட்டு வாஸ்து பார்க்குறோம், அவருக்கு இது மாதிரி ஒரு தவறான அமைப்பு இருக்குது, வடகிழக்கு மூலை பாதிக்கப்பட்டிருக்கு, அவருக்கு வந்து விருச்சிக லக்னம் போயிட்டுருக்கு. இப்போ விருச்சிக லக்னம் போயிட்டுருக்கும்போது அவருக்கு வந்து நம்ம சில கேள்விகளை வந்து கேட்குறோம். சார் இது மாதிரி உங்களுக்கு வந்துட்டு மறைமுக தொடர்பு இருக்கணுமே அப்படின்னு கேட்குறோம். ஆனால் அவர் வந்து அதுக்கு முன்னாடியே, சார் இல்லை சார் என் மனைவி வந்து இது மாதிரி கொஞ்சம் கேரக்டர் வைஸ் இருக்காங்க, அது கரெக்டானு பாருங்கன்னு. நம்ம அவருடைய மனைவி ஜாதகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடியே நம்ம அவருடைய ஜாதகத்தை பார்க்குறோம். சார் முதல் உங்களுக்கே இந்த பிரச்சனை இருக்குது, நீங்களே வந்து மறைமுக தொடர்பில் இருக்கீங்க, உங்களுக்கே ஒரு குழந்தை இருக்கே சார், இன்னொரு குழந்தை இருக்கே சார்ன்னு அவர் அப்படியே வாயடிச்சு போயிட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து ஆமாம் சார் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. ஸோ அது மாதிரி வந்து அக்ஷய லக்ன பദ്ധதியில் வந்து எல்லாத்தையுமே வந்து நம்ம ஈச் அண்ட் எவ்ரி கார்னர் வாஸ்துவும் ஜாதகமும் சேர்த்து பார்த்தோம்னா கரெக்டாக வரும். தனுஷு லக்னக்காரர்களுக்கு வாசல் எந்த திசையில் அமையிறது சிறப்பு சார்? தனுசு லக்னக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு, தென்கிழக்கு மற்றும் தெற்கு ஒட்டிய பகுதிகள் இதில் வந்து வாசல் அமையிறது வந்து சிறப்பான ஒரு பலனை தரும். இந்த தென்கிழக்குன்னு பார்த்தோம்னா நம்ம தெற்கில் வர தென்கிழக்கு தான் வந்து ஒரு நல்ல அமைப்பு, கிழக்கில் வர தென்கிழக்கு வந்து ஆகாத ஒரு அமைப்பு. ஸோ இந்த இடத்துல வந்து வாசல் வந்து இருக்கவே கூடாது அவங்களுக்கு ஃபஸ்ட்டு. இப்போ இதெல்லாம் நம்ம வந்து நல்லா இருக்குது, நம்ம வாஸ்துப்படி வீடும் நல்லா இருக்குது, வாசலும் நல்லா அமைஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே இவங்க வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து ரொம்ப கில்லாடியாக இருப்பாங்க. இந்த வீட்டில் சமைக்கக்கூடிய உணவுகள் வந்து அவ்வளோ அருமையாக சமைப்பாங்க, நல்லா டேஸ்டியாக இருக்கும் உணவுகள், நல்ல ஒரு கணவன் மனைவிக்குள்ளே இருக்கும் ஒற்றுமை வந்து நல்லா அந்யோன்யமாக இருக்கும். ஸோ இது மாதிரி வந்து ஒரு அதிகாரமிக்க பதவிகள் இதெல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து இருக்கும். இதே ஒரு தவறான வாஸ்து அமைப்பு தென்கிழக்கு வந்து முற்றிலும் பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னம்னா, அந்த வீட்டில் வந்து பெண்கள் சார்ந்த நிகழ்வுகள், பெண்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ தான் வந்து டேஸ்ட்டாக சமைக்கணும்னு நினச்சி சமைச்சாலும் அந்த சாப்பாடு வந்து டேஸ்ட்டாகவே இருக்காது அந்த இடத்துல. ஏன்னா இங்கே சுக்கிரன் வந்து டோட்டலாக அவுட் ஆகிடுறாரு. தென்கிழக்கும் வந்து சமையலறை. ஸோ இந்த இடத்துல வந்து சமையலறை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து பெண்களுக்கு வந்து அதிக ஈடுபாடு இல்லாத தன்மைகள், பெண்களுக்கு வந்து ஒரு மரியாதை இல்லாத தன்மைகள், பெண்கள் வந்து சொல்லுவாங்க எங்கள் வீட்டுக்காரர் நான் மதிக்கவே மாட்டேங்கிறாரு. தென்கிழக்கு பாதிக்கப்படாமல் இருந்ததுன்னா அந்த இடத்துல வந்து பெண்கள் வந்து சுயமாக முன்னேறி தானே சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாமே வந்து அங்கே எல்லாமே இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தென்கிழக்கில் வந்து வாழை மரம்ன்றது கண்டிப்பாக இருக்கவே கூடாத ஒரு அமைப்பு. அங்கே தென்கிழக்கில் வந்து பெரிய மரங்களோ வாழை மரமோ புளிய மரமோ கண்டிப்பாக இருக்கவே கூடாது அந்த இடத்துல. இதே அந்த தென்கிழக்கு பாதிக்கப்பட்டு இருந்தால் இந்த பெண்களுக்கு வந்து தாழ்வு மனப்பான்மை, வீட்டில் யாருமே மதிக்கலைன்ற ஒரு தன்மை, செய்கிற சாப்பாடே வந்து ஒழுங்காக செய்ய முடியாது. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே வந்து சாப்பிடும்போது தான் பிரச்சனை வரும். இந்த தென்கிழக்கு மூளை பாதிக்கப்பட்டிருந்தால் அது நம்ம சாப்பிடும்போது கண்டிப்பாக அது கணவன் மனைவிக்குள்ளே வந்து பிரச்சனை வந்து அது வந்து ஒரு பெரிய நிகழ்வாக அமைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த தென்கிழக்கில் வந்து பார்த்திங்கன்னா தவறான வாஸ்து அமைப்புகள் வந்துருச்சு. இந்த டாய்லெட் பாத்ரூமும் வந்து தென்கிழக்கில் வந்து கண்டிப்பாக வரக்கூடாத ஒரு அமைப்பு.
இப்படி டாய்லெட் பாத்ரூம் வந்து தென்கிழக்கில் வந்து உங்களுக்கு வந்துருச்சுன்னா பெண்களுக்கு வந்து நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள், வயிற்றில் கட்டி, புற்றுநோய் அளவுக்கு கூட செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த தென்கிழக்கு மூலை பாதிக்கப்பட்டால் கண்டிப்பாக வந்து அந்த வீட்டில் வந்து பெண்களுக்கு வந்து கண்டிப்பாக பாதிப்பு இருக்கும். நோய் சம்மந்தப்பட்டது கண்டிப்பாக இருக்கும் அந்த வீட்டில். மகர லக்னக்காரர்களுக்கு வாசல் எப்படி அமைய வேணும் சார்? இந்த மகர லக்னக்காரர்களுக்கு வந்து வாசல் வந்து பார்த்திங்கன்னா தெற்கு மற்றும் கிழக்கு. இந்த தெற்கும் கிழக்கும் வந்து இவங்களுக்கு வந்து சரியான வாசல் அமைந்து விட்டு ஜாதகமும் வந்து இவங்களுக்கு வந்து நல்ல நிலைமையில் சப்போர்ட் பண்ணால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கீழே வந்து வேலை செய்கிற வேலையாட்கள் வந்து நல்ல வேலையாட்கள் வந்து கிடைப்பாங்க இந்த மகர லக்னத்துக்கு. இந்த மகர லக்னத்தில் பயணிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சினிமா துறையில் வந்து நிறைய ஈடுபாடுகள் இருக்கும். இந்த சினிமா துறையில் நிறைய ஈடுபாடுகள் சாதிக்கக்கூடிய அமைப்புகள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மகர லக்னத்துக்காரங்களுக்கு வந்து நம்ம வந்து சொல்லலாம். உங்களுக்கு மத்திய அரசு தொடர்பான வேலைகள், இந்த மத்திய அரசு தொடர்பான வேலைகள் வந்து மகர லக்னக்காரங்களுக்கு வந்து ஈஸியாகவே நல்லா இருக்கும், நல்ல அமைப்பில் இருக்கும். இப்போ இவங்களுக்கு வந்து இந்த தெற்கும் கிழக்கும் வந்து நல்லா இல்லை, இவங்களுக்கு வந்து பாதிப்பு அடைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இந்த தீக்காயங்கள் இது மாதிரி பிரச்சனைகள், இவங்களுக்கு வந்து உடம்புல வந்து உஷ்ணம் சம்மந்தப்பட்டது, ஒரு சின்ன சின்ன புண்கள் சம்மந்தப்பட்டது, ஆட்டோமேட்டிக்காக வந்து உடம்புல வந்து உஷ்ணம் சம்மந்தப்பட்ட கொப்பளங்கள் வரும், தீப்புண்கள் வரும், தீக்காயங்கள் ஏற்பட்டு அவ்வளோ சீக்கிரம் வந்து ஆறாத ஒரு தன்மை, இதெல்லாமே வந்து இந்த மகர லக்னக்காரங்களுக்கு வந்து அமையும். இந்த மகர லக்னக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எது சாப்பிட்டாலும் வந்து செரிமானம் ஆகாத வந்து ஒரு தன்மை, எடுத்தெறிஞ்சு பேசுறது, கோவப்படுவது, இதெல்லாமே வந்து ஒரு மகர லக்னக்காரங்களுக்கு வந்து இயற்கையாகவே வந்து இந்த சரியான வாஸ்து அமைப்பு இல்லைன்னா அவங்களுக்கு இந்த நிகழ்வுகள்லாம் வந்து நடக்கும். கும்ப லக்னக்காரர்களுக்கு வாசல் எப்படி அமைய வேணும் சார்? இந்த கும்ப லக்னக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிழக்கும் தெற்கு திசைகளும் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய திசைகள். இது எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அக்ஷய லக்ன பദ്ധதி முறையில் தான் நம்ம வந்து இந்த திசைகளை வந்து சொல்லிட்டு இருக்கோம். இந்த கிழக்கும் தெற்கும் வந்து திசைகள் வந்து சொல்லும்போது இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு அமைப்பில் வந்து வீடும் அமைந்து விட்டு இவங்க ஜாதகமும் நல்லா சப்போர்ட் பண்ணுதுன்னா இவங்க வீட்டிலெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை புது புது எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களாக வாங்கி சேர்த்துட்டே இருப்பாங்க. இவங்க வீடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கலைநயமிக்க வீடாக இருக்கணும், கொஞ்சம் இன்டீரியர் வந்து நிறைய பண்ணணும், இவங்க அது மாதிரி ஒரு நல்ல வீட்லேயே வந்து வசிக்கக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் இருக்கும் இவங்களுக்கு. இவங்களுடைய வீடு பார்த்திங்கன்னா ஒரு பலன்னு எப்பவும் பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளை கலரு அது மாதிரி பெயிண்ட் அடித்து கொஞ்சம் சுக்கிரனுடைய தன்மைகள் வந்து நிறைய இருக்க மாதிரி இவங்க வந்து பார்த்துப்பாங்க. டிசைனிங், இன்டீரியர் டிசைன்லாம் வந்து நிறைய பண்ணணும்னு வந்து ஆசைப்படுவாங்க. மத்திய அரசு சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள்லாம் வந்து இவங்களுக்கு நல்லபடியாக ஒரு பலனை கொடுக்கும். இதே இவங்களுக்கு வந்து கிழக்கு திசையும் தெற்கு திசையும் வந்து சரியில்லை அப்படின்னும் போது இந்த கும்ப லக்னக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி இந்த ஃபோன் கீழே வந்து உடையிறது, டிஸ்பிளே போகிறது, இந்த எலக்ட்ரானிக் பொருட்கள் அடிக்கடி பழுதாகிறது, டிவி ரிப்பேர் ஆகிறது, இது மாதிரி எலக்ட்ரானிக் பொருட்கள்லாம் வந்து அடிக்கடி ரிப்பேர் ஆகுதுன்னா உங்கள் வீட்டில் வந்து கிழக்கோ தெற்கோ வந்து ப்ராப்ளமாக இருக்குது, பர்டிகுலராக தெற்கு ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்றத வந்து நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து அப்போது அந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா அவங்களுடைய ஜாதகமும் நல்லா இருக்காது, 3ஆம் பாவமும் அங்கே கெட்டு போயிருக்கும், கம்யூனிகேஷன் தொடர்பான நிகழ்வுகளும் வந்து சரி இருக்காது, ராகு சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளும் சரி இருக்காது. அப்போ இங்கே இப்போ வாஸ்து சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளும் சரியில்லாதப்போ இந்த எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை வந்து அவங்க அடிக்கடி டேமேஜ் ஆகிறத வந்து நம்ம கண்கூட பார்க்கலாம். கும்ப லக்னத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி கணவன் மனைவி சண்டை, இந்த அமைப்பு சரியில்லைன்னா கணவன் மனைவி சண்டை அடிக்கடி வர்றது வந்து நம்ம வந்து கண்கூட பார்க்கலாம். இந்த தெற்கு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உயரமான மரங்களை வந்து நடணும்னு சொல்லுவோம் எப்பயுமே வாஸ்துவில் வந்து. இப்போ அங்கே வந்து நல்ல மரங்களை நடலைனாலும் அழகுக்கு வந்து நம்ம இந்த அசோகா மரங்கள்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அது மாதிரி அசோகா மரங்களையும் வந்து அங்கே நட்டு அந்த இடத்த வந்து பலப்படுத்துறது ஒரு நல்ல வாஸ்து அமைப்பை கொடுக்கும். மீன லக்னக்காரர்களுக்கு வாசல் எப்படி அமைய வேண்டும் சார்? மீன லக்னக்காரர்களுக்கு தென்கிழக்கு, கிழக்கு, தென்மேற்கு இந்த 3 திசைகளில் வந்து வாசல் அமைக்கிறது வந்து நல்ல ஒரு அமைப்பை தரும். தென்மேற்கில் வந்து வாசல் அமையக்கூடாது, ஏன்னா எந்த டைரெக்ஷன்லையுமே வந்து வாசல் அமையக்கூடாது. ஆனாலும் வந்து இவங்களுக்கு அந்த தென்மேற்கு திசை வந்து நல்லா இருக்கணும். நல்லா இருந்தால் தான் வந்து இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுதான் தென்மேற்குன்றது வந்து ராகுவோட கண்ட்ரோலில் வரும். உங்களுக்கு ராகுவோட ஆளுமை நிறைந்த பகுதி. இந்த ராகுவோட ஆளுமை நிறைந்த பகுதியில் நம்ம என்ன பண்ணுவோம், எப்பயுமே மாஸ்டர் பெட்ரூம் தான் இது பண்ணுவோம். அப்போ தான் வந்து அந்த குடும்பத்தில் வந்து ஒரு திருப்தியான ஒரு மனநிலை அப்படின்றது வந்து கணவன் மனைவி ஒற்றுமை, இது வந்து தென்மேற்கு மூலையை தான் நம்ம வந்து சொல்லுவோம். இந்த பணம் வைக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு மூலையை கன்னி மூலைன்னு சொல்லுவோம், குபேர மூலைன்னு சொல்லுவோம். இப்போ இந்த குபேர மூலையில் தென்மேற்கில் தெற்கு சார்ந்த பகுதி நடுவில்
அந்த இடத்துல வந்து நீங்கள் பணம் வைக்கக்கூடிய அமைப்பு, பணம் தங்கும் அமைப்பு, பணம் சேமிக்கும் அமைப்பு, இந்த வீடு நல்லா இருந்தது, ஜாதகமும் நல்லா இருந்ததுன்னா பணம் சேமிக்க முடியுமானா கண்டிப்பாக பணம் சேமிக்க முடியும். கணவன் மனைக்குள்ளே இருக்க ஒற்றுமை, தென்மேற்கில் வந்து நம்ம எல்லாம் யூஸ்ஃபுல்லாக என்ன பண்ணுவோம், பெட்ரூம் இருக்கும். இந்த பெட்ரூமில் உட்காந்துட்டு சாப்பிடக்கூடிய ஒரு தன்மைகள் அப்படின்றது தான் வந்து அங்கே முற்றிலும் வந்து தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. ஏன்னா தென்மேற்கில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ராகுவோட ஆதிக்கம் நிறைந்ததுனால கிருமிகள் வந்து வேகமாக பரவும். இப்போ நம்ம பெட்டில் உட்காந்து சாப்பிட்டோம்னா என்ன ஆகும், அந்த பெட்டில் வந்து கிருமிகள் வந்து வேகமாக பரவும். அதுவே வந்து நோய்க்கு வந்து தேவையில்லாத வந்து ஒரு என்ட்ரி நம்மளே கொடுக்குற மாதிரி ஆகிடும். இப்போ நம்ம சாப்பிட்ற பொருளே ஒரு நோய்க்கு வந்து என்ட்ரி லெவலாக அது ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி அங்கே உட்காந்துட்டு வந்து நம்ம கம்ப்யூட்டர் நோண்டுறது, படிக்கிறது, இதெல்லாமே வந்து தென்மேற்கில் வந்து கண்டிப்பாக பண்ணவே கூடாது. இந்த இப்போ படிக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து பண்ணிங்கன்னா அது ராகுவோட இடம், அது வந்து ஒரு மாயை தான். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூமில் உட்காந்துட்டு என்ன பண்ணுவாங்க, வீடியோ தான் பார்த்துட்ருப்பாங்க, தேவையில்லாத வீடியோ பார்த்துட்ருப்பாங்க. ஏன்னா அங்கே ராகு வேலை செய்கிறாரு. அங்கே ராகு வேலை செய்யும்போது தேவையில்லாத ஒரு மாயையை உருவாக்கி உங்களுக்குள்ளே அது தேவையில்லாத நிகழ்வுகளை பார்க்குறதுக்கு நீங்கள் பெட்ரூமில் வந்து அது வழிவகை இருக்குது. அதனால் பெட்ரூமில் வந்து கூடுமான வரைக்கும் சாப்பிட்றதோ, டிவி பார்க்குறதோ, ஃபோன் யூஸ் பண்ணுறதோ வந்து கூடவே கூடாது அப்படின்றத வந்து சொல்லுவோம். இதே தென்மேற்கு பாதிக்கப்பட்டால் அங்கே என்ன ஆகும் அப்படின்னிங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ளே இருக்க ஒற்றுமை வந்து முற்றிலுமாக அங்கே குறைஞ்சிடும். இந்த கணவன் மனைவிக்குள்ளே இருக்க ஒற்றுமை வந்து முற்றிலுமாக குறையும் ஒரு சமயத்தில் அங்கே குழந்தையின்மைன்ற ஒரு பிரச்சனையும் கண்டிப்பாக வந்துருமானா கண்டிப்பாக அங்கே உள்ளே வரும். ஸோ அதனால் வந்து மீன லக்னத்துக்கு வந்து வீடு எப்படி கட்டணும்னு ஆசைப்படுவாங்கன்னா, அவங்க பெரிய வீடாக கட்டணும், பிரம்மாண்டமான ஒரு வீடாக கட்டணும், ஒரு பெரிய மாளிகையாக கட்டணும்னு ஆசைப்படுவாங்க. ஏன்னா ராகு அங்கே உட்காந்துட்டு அவர் ஒரு மாயை தோற்றத்தை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருவார். ஸோ இங்கே முற்றிலுமான ஒரு தவறான வாஸ்து அமைப்பில் இருக்கும்போது அந்த ராகு வந்து பல இன்னல்களுக்கு வந்து எல்லாரையும் ஆட்படுத்துவார். கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்களை கண்டிப்பாக வாஸ்து பற்றி என்ன மாதிரியான விஷயங்கள், எந்த பக்கம் வாசல் வேணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய தகவல்களை நம்மளோட நேயர்களுக்கு உங்களோட நேரத்தை செலவு பண்ணி முக்கியமான தகவல்கள் கொடுத்துருந்தீங்க. ரொம்பவே நன்றி சார். நன்றி.